இந்த முட்டை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கேன்சர் வந்துடும். அப்படிதான் இன்னைக்கு எல்லாரும் நியூஸ்ல, இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்ல எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இது உண்மையா பொய்யா, இல்ல முட்டை நீங்க சாப்பிடலாமா இல்ல தூக்கி போடணுமா அப்படின்னு அதோட ஆன்சர் இந்த வீடியோட எண்ட்ல உங்களுக்கு கிடைக்கும். இந்த கான்ட்ரோவர்சி எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ட்ரஸ்டிஃபைட் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் எகோஸ் அப்படின்ற ஒரு பிரீமியம் ஆன்டிபயோட்டிக் ஃப்ரீ எக்கோட பிராண்ட டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல AOZ அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் வந்து இங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த AOZ வந்து பேன் பண்ணப்பட்ட ஆன்டிபயோட்டிக்கோட ஒரு ரெசிடியூ. இங்க இஷ்யூ என்னன்னா, AOZ மாதிரி காம்பவுண்ட்ஸ் அனிமல்ஸ்ல பண்ணப்பட்ட ஸ்டடீஸ்ல ஜீனோடாக்சிக் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ஜீன் DNA டேமேஜ் பண்ணிட்டு மியூட்டேஷன் காஸ் பண்ணி கேன்சர் உண்டாக்கும் அப்படின்னு. இப்ப ஹியூமன் ஸ்டடீஸ் நமக்கு இருக்கானா இல்ல, பட் நீங்க எத்திக்கலி ஒரு ஹியூமனுக்கு ஒரு பாசிபிள் கார்சினோஜெனிக் ட்ரக் கொடுத்து இவருக்கு கேன்சர் வருதா இல்லையா அப்படின்னு நம்ம வந்து டெஸ்ட் பண்ண முடியாது. சோ வை ஈவன் டேக் த ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்டர்நேஷனலி நிறைய கண்ட்ரீஸ் வந்து AOZ க்கு வந்து ஜீரோ டாலரன்ஸ் லிமிட் வச்சு ஃபுட்ல வந்து கம்ப்ளீட்லி அது இருக்கக்கூடாது அப்படின்னு லிமிட் செட் பண்ணிருக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்தியால FSSAI வந்து இதுக்கு ஒரு டாலரபிள் லிமிட் கொடுத்திருக்காங்க. மேட்டர் என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு பிரீமியம் ரேஞ்ச் ஆஃப் முட்டையிலே உங்களுக்கு வந்து இருக்கக்கூடாத ஒரு கண்டாமினன்ட் இருக்குன்னா, அப்ப சுத்தி இருக்க மத்த லோ குவாலிட்டி சீப்பர் பிராண்ட்ஸ்ல என்னெல்லாம் கண்டாமினேஷன் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. பட் கண்டுபிடிக்கப்பட்ட AOZ லெவல்ஸ் இட் இஸ் லோ. சோ உடனே கேன்சர் வந்துரும் அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. பட் அதுக்குன்னு வந்து AOZ இருக்க முட்டையெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சோ இப்போ என்னதாப்பா பண்றது? முட்டை சாப்பிடுமா சாப்பிடக்கூடாதா? கண்டிப்பா நீங்க சாப்பிடலாம். எக்ஸ் ஆர் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் நியூட்ரியன்ட் ரிச் ஃபுட்ஸ் இன் தி வேர்ல்ட். ஜஸ்ட் நான் சொல்ற இந்த டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட், உங்களுக்கு நம்பிக்கையான லோக்கல் டிரான்ஸ்பரண்ட் சோர்சஸ்ல இருந்து எக்ஸை ப்ரொக்யூர் பண்ணிடுங்க. ரெண்டாவது, ஒரு சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் ஃபுட் மேல உங்களோட நியூட்ரியன்ட் புரோட்டீன் கோல்ஸ் ஹிட் பண்ண ரிலை பண்ணாதீங்க. ஈட் a variety of food groups, because variety of foods வந்து diversified nutrients மட்டும் கொடுக்காம different foods ஓட ரிஸ்கோட எக்ஸ்போஷரை வந்து இது ரெடியூஸ் பண்ணும். Also while you are at it, cancer promoting activities கம்மி பண்ணிட்டு cancer counteracting activities like exercise, sleep இதெல்லாத்தையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. பிகாஸ் நம்ம ஃபுட்டுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு நம்மளால ஃபுல்லா உட்காந்து கண்டுபிடிக்க முடியாது. பட் இதை பார்த்து பயப்படாம பேனிக் ஆகாம உங்க கையில என்னெல்லாம் கண்ட்ரோல் இருக்கோ அதை வச்சு ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனம்.